அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது வழக்கு தொடரப்பட்டதற்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எஸ் பி வேலுமணி மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருப்பது என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, அதே போல வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதற்கு கண்டனத்தை பதிவு செய்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா அதுல என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முயற்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஈடுபட்டிருப்பதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன என்றும், இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் 2025 அதிமுக ஒன்றிணையும் என்று சில தினங்களுக்கு முன்பு பேட்டி அளித்திருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மீது திமுக அரசு 2 நாட்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்தது என்றும், இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர் மீது நேற்று திமுக அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சீரழிந்து வருவதையும் திமுகவின் மேல் உள்ள கடும் அதிருப்தியையும் மூடி மறைக்க முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது வழக்கு போடப்பட்டு இருக்கிறது என்றும், இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும், திமுக அரசின் இந்த நடவடிக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இருப்பினும் இந்த வழக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் என்பதையும் திமுகவிற்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையை வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியும் கூட அதற்கு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரும் கூட இந்த கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். எஸ் பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு ஓ பன்னீர்செல்வம் அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் கண்டன அறிக்கை குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.